ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஹோம்மேட் ஷாம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஏன்னா சீக்காய் வந்து பவுடராக இருந்தது, பசங்களுக்கு வந்து அது பிடிக்க மாட்டேங்குது. சரி, இந்த மாதிரி ஷாம்பு ரெடி பண்ணோன்னா நம்மளுக்கு ஹோம்மேட் பொருளாகும், அவங்களுக்கு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லாமல் நம்ம அப்போல்லாம் அம்மாங்கெல்லாம் ரெடி பண்ணி சீக்காய் பவுடர் தான் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இருக்கிற பசங்க அது விரும்ப மாட்டுறாங்க, ஸோ ஷாம்பு தான் போட்டு குளிக்கணுன்றாங்க. அதனால தான் நான் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் எப்படி ஷாம்பு ரெடி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீக்காய் வந்து இது மாதிரி முழு சீக்காய் வாங்கி நைட்டே ஊற வச்சுக்கணும். நைட்டே ஊற வச்சோடனே இது நல்லா சாஃப்டாகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தி கொட்டை பார்த்திங்கன்னா நல்லா ஊற வச்சுடுங்க. ஊற வச்சாதான் இது நல்லா புசு புசுன்னு ஆகும். அப்போ தான் நம்மளுக்கு இதோட விதையை வந்து நம்ம எடுக்க முடியும். ஸோ நல்லா ஊற வச்சோடனே பாருங்கள், அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஊற வச்ச தண்ணியை இதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், இதுலேயே பாருங்கள் உங்களுக்கு அந்த நுர கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ பாருங்கள், இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க வைக்கும்போது நல்லா புசு புசுன்னு ஊறிடும். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிஞ்சு நல்லா இதெல்லாம் அப்படியே இதுவாக நல்லா தண்ணியோடு இது பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு நுரையே. ஸோ இது நல்லா சாஃப்டாக ஆகும். இது நல்லா கொதிக்கட்டும், 10 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் நெல்லிக்காயும் வெந்தயமும் நான் ஊற வச்சுருக்கேன். அதையும் இதில் நான் ஆட் பண்ணிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு இருக்குது. ஊற கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா இதில் மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கட்டும். இது வந்து பாதாம் பிசினி, இது எதுக்குன்றதை நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ இந்த பாதாம் பிசினி இருந்தாலும் ஊற வச்சுக்கோங்க, இதுவும் ரொம்ப முக்கியம். இதில் அடுத்த பொருள் என்னன்னு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி. இந்த கொதிக்கிற இதுலேயே ரோஸ்மெரியை போட்டுருங்க. ரோஸ்மெரியும் இதில் இருக்கட்டும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆலிவ் விதையும் நல்லா ஒரு கரண்டி அளவு போட்டுருங்க. போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ அது இருந்துச்சுன்னா போடுங்க, இல்லைனாலும் ஆப்ஷனல் தான். என்கிட்ட வந்து ட்ரை செம்பருத்தி தான் இருக்குது. அதை பாருங்கள், ட்ரை செம்பருத்தி தான் போடுறேன். இதெல்லாம் எப்படி நம்ம வந்து சீக்காக்கு காய வச்சு அரைப்போமோ அதே மாதிரி தான் இது அது வந்து நம்ம வந்து பவுட்ராக்கி அரைப்போம். இதை நல்லா நம்ம கொதிக்க விடுறோம். பாருங்கள், இது கொதிக்க நம்மளுக்கு நல்லாவே நுர வரும். இது நல்லா கொதிக்க வச்சு ஆற விட்டுட்டு மிக்சியில் அடித்து பாதாம் பிசினி ஆட் பண்ணோம். அந்த ப்ராசஸ் நான் பண்ணி காமிக்கிறேன். இந்த பாருங்கள், நல்லா கொதிக்கட்டும். மினிமம் ஒரு 1/2 hour ஒர்க் தான் இது. இது நல்லா ஆறிட்டு மிக்சியில் அடிச்சிடலாம். இப்போ இந்த சீக்காய் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் டப்பாவில் ஊற்றி வச்சுட்டேன். இது ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3-4 மாதத்துக்கு கெடாமல் இருக்கும். வெளியில் வச்சாலும் ஒரு 15-20 டேஸ்க்கு கெடாமல் இருக்கும். நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே நான் வச்சிடுறேன். ஏன்னா நிறைய செஞ்சுட்டு இப்போ நான் குளிச்சுட்டும் வந்துட்டேன். ஹேர் பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது. என்ன தான் ஷாம்பு போட்டாலும் அந்த சீக்காய் ஷாம்பு போட்டு குளிச்சதே செம்மையாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.